இப்போ இந்த உடலை எடுத்துடுங்க. நீங்கள் இந்த உடலும் மனமும் சேரும்போது என்ன செய்யணும்னா இதுதான் ஒரு பிரதானம். இப்போ அப்பாவுக்கு நீங்கள் மகனாக்கீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கணவனாக்கீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கீங்க, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மகனாக்கீங்க. அப்போ சாதாரணமாக பார்க்கும்போது என்னதுன்னு கேட்டேன்னு சொன்னால், இந்த உருவம் இது வேலை பார்க்கறது இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம லைஃபு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கொண்டு அந்த ஏர்ன் பண்ணுறதை வச்சு பொருள் வாங்குறீங்க, அது வாங்குறீங்க, அந்த கார் வாங்குறீங்க, இந்த மாதிரி சுகங்கள் எல்லாம் டிசிப்ளின். இது அறியாமை. இவைகள் இந்த அறியாமையின் காரணமாக வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அதுதான் ஈகோயிசம். நான், எனது, அஸ்மிதைன்னு சொல்லுவோம். அதுல வந்து அஸ்மிதை தான் இங்க நான் என்னும் அகங்காரம். இந்த அகங்காரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சூட்சும பாடியில இருக்கிற அந்த கரணங்கள். அந்த கரணங்கள் என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். நான் என்னும் இந்த நான்கிறது எப்படி வருகிறது என்றால், ஆன்மாவானது மயங்கிய நிலையில் இவைகளால் சூழப்பட்டிருக்கு. தான் பகவத்கீதையில சொல்லுதான். என்ன சொல்லுதான்? கரியானது கண்ணாடியை, அழுக்கானது கண்ணாடியை மறைத்திருப்பது போல, புகையானது நெருப்பை மறைத்திருப்பது போல, மேகமானது சூரியனை மறைத்திருப்பது போல, கருவை கர்ப்பப்பை மறைத்திருப்பது போல ஆன்மாவை மாயை மறைத்திருக்கிறது. அதான் சூட்சும சூழலாம். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, பிரணாயாமாவுக்கு முன்னால் உள்ள இது தெரியும். பிரணாயாமா வச்சு என்ன செய்ய முடியும்? இவைகளை சித்த விருத்தி நிரோதா. இதுல என்ன சொல்ல, சித்தமானது ரொம்ப ஆன்மாவை ஒட்டி இருக்குது. ஆனால் ஆன்மாவை வெளியே தனித்தன்மையாக இழந்திருக்க விடாத அளவுக்கு இந்த சித்தமானது இவையோடு சேர்ந்தேங்கிறது மனம், புத்தி, அகங்காரம். நான் இவரோடு சேர்ந்து சித்தம். இப்போ உங்க நம்ம யோக பயிற்சியில நீங்க வந்து முதல்ல உடலுக்கு பயிற்சி கொடுக்கீங்க. நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆசனங்கள், நிறைய ஆசனங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆசனங்களை கொண்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு எடுத்துருது எப்படின்னு சொல்லணும்னா, கோல்டன் ஆசனாஸ் ஃபார் லைஃப்னு எடுத்துருக்கோம். இதுக்கு பேரையும் நாங்கள் தலைப்பு அப்படி தான் கொடுத்தோம். ஒரு 22 ஆசனம், முக்கியமான ஆசனம். நம்ம அப்படி படிப்படியாக செஞ்சனால ஒரு 25-28 வரும், அது வேற. ஆனால் முக்கியமான ஆசனங்கள். முக்கியமான ஆசனம் என்ன? அதாவது குப்புரப்படுத்தி செய்கிற ஆசனம், மல்லாந்து படுத்தி செய்கிற ஆசனம், உட்கார்ந்து செய்கிற ஆசனம், நின்று கொண்டு செய்கிற ஆசனம், இடுப்பை வளைத்து செய்கிற ஆசனம். இந்த 5 தான் எல்லாமே அடங்கும். இந்த 5 தான். இந்த 5ல எல்லாம் 2 ஃபாஸ்டஸ்ட் வேர்ட். உங்களுக்கு நேரம் இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக குறுக்கி ஷார்டஸ்ட் ஃபில்ல கொஞ்சம் செஞ்சுட்டே இருக்கணும்னா உங்க வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். உங்களுக்கு அந்த அந்த 2 வந்து 5, அதாவது மொத்தம் 10 வருதுல, அதையும் டெய்லி செய்யணுமா இல்லைன்னா? இப்ப வந்து அதாவது நீங்க வந்து 5ங்கிறது எதுன்னு சொன்னால், குப்புறப்படுத்தி செய்யறது ஆசிரியத்துல ஒரு 4-5 ஆசிரியர் நீங்க நல்லா பாருங்க. அதே மாதிரி உட்கார்ந்து செய்யற இடத்துல ஒரு 4-5 ஆசிரியர். இது வந்து எளிமையாகவும் இருக்கணும், யாரும் செய்யக்கூடியதா இருக்கிற தன்மையை புறக்கி எடுத்துருக்கோம். நீங்க போயினா ஆசனங்களை செஞ்சுட்டே இருந்தா உங்க பாட்டுல டிசைனா வளைக்கும். அவ்வளவு வளைச்சாலும் இதான் பலன். இப்ப எங்களுக்கு வந்து டெய்லி பண்றதுக்கு வந்து டெய்லி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா எது ஈஸியா நல்ல வளையக்கூடிய எத்தனை ஆசனம் அதை போட்டாலே
எல்லா நாளும் ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் போட்டு தான் ஆரம்பிக்கணுமா? அப்படி இல்லை. ப்ரிலிமினரி ஏன் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தான்னு சொன்னால், யூ ஆர் ஏ பிகினர். உள்ள நுழையும் போது உங்களுக்கு வளையாது. எடுத்த உடனே பச்சிமுதாசனத்தை உங்களுக்கு எப்படி விளையும்? இப்போ கொல்லம்பட்டியில் இருக்கு சக்கரம், அந்த வீல் செய்தான் ஒன்றுனா செய்தாங்க. அதை இரும்பை கொண்டாந்து முதல்ல அடித்து தண்ணியில் நினைச்சி மறுபடியும் அடித்து 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 பக்குவப்படுத்தி டிசைனை உண்டாக்கலாம். அதே போல ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் கொடுத்து உங்கள் பாடியை எளிதாக்கி ஆசனத்தை செய்ய வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதனுடைய பெயினோ எதுவும் உண்டாது. இப்போ ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் ஆல்மோஸ்ட் 1.5 மாசமா பண்ணுறோம். ஆமாம். சரி, அந்த பச்சிமுதாசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஆமாம். அது ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆகுது. அதனுடைய மீனிங் இன்னும் ஃப்ளெக்சிபிள். நீங்கள் சாதாரண ஈவினிங்கோ மார்னிங்கோ வந்து சரி சும்மா ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து பார்ப்பேன் அப்படின்னு வேடிக்கைக்கு கொடுத்தா கூட மோர் ஃப்ளெக்சிபிள் ஆகி சீக்கிரம். இப்போ டெய்லி பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா, ப்ரிலிமினரி வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகுது. சரி. அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் 5 நிமிஷம் தான் ஆகுது. சரி. ஸோ அது 25 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் பிராணாயாமம் ஒரு 10 நிமிஷம் பண்ணாலும் 35 மினிட்ஸ் ஆச்சு. சரி. இதுக்கப்புறம் ஆசனம் பண்றது வந்து எவ்வளோ, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முதல்ல ஒரு 45 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. 45 நிமிஷத்துல நீங்க வந்து ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் சூரிய நமஸ்காரம் போட்டு ஒரு 6 ஆசனமோ 7 ஆசனமோ உங்களுக்கு இஷ்டமான ஒரு 6 ஆசனமோ 7 ஆசனமோ போட்டுடும். எப்படி ப்ரிலிமினரி பண்ணிட்டு ப்ரிலிமினரி செஞ்சுட்டு போட்டா ஆசனங்கள் செய்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிராணாயம் பண்ணிட்டு ஆசனம் பண்ணலாம். ஆசனம் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணணும். ஆசனம் செய்ய ஆரம்பிச்சா பிராணாயாமம் ஆசனம் செஞ்சுட்டு தான் பிராணாயாமம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நேரம் இல்லை, இப்போ காலையில் நீங்கள் போகிறதுனால நேரம் இல்லைங்கிறதுனால பிராணாயாமம் செஞ்சுட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன். பிராணாயாமம் அன்னைக்கு செஞ்சுட்டு போங்க. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. டென்ஷன் இல்லாமல் செய்யணும். ஆசனங்கள் நீங்கள் நேராயிட்டு ஃபாஸ்டஸ்ட் மூவ்மெண்ட் செய்யவே கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. வந்து ரிலாக்ஸாக நீங்கள் செய்யுங்க. டைம் இருந்தால் ஆசனம் முடிச்சுட்டு பிராணாயம் செய்யலாம். டைம் இல்லைன்னா வெறும் பிராணாயாமம். அப்போ உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நல்ல ஒரு பாடி வந்து மோர் ஃப்ளெக்சிபிள், ஸ்ட்ரென்த் கிடைக்கும். வார்ம் அப் இல்லாமல் நம்ம எந்த கேம்லையும் இறங்க முடியாத மாதிரி அது வச்சிருக்கு. ஆனால் எல்லா ஜாயின்ஸுக்குமே அதில் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முதல்ல நான் இப்போ ஏன் ஸ்லோவாக செய்யன்னு சொல்லுறேன்னா, ஸ்பீடாக சொல்லுவேன். எங்கே ஜெட் மூமெண்ட்ஸ் வந்தால் அதுக்காக நான் உங்களை ஸ்லோவாக செய்ய சொல்கிறேன். நீங்கள் நினைச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் டைட்டு கொடுத்துட்டு அப்படி போயிடும். அது வந்து நல்ல பாடி வந்து நல்லா வந்த பிறகு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அதனால ஏன்னா நீங்கள் ஆசனத்தில் வந்து பிராணாயாமெல்லாம் செய்ய வந்து பாடி உங்க சொன்னபடி கேட்கும், மனமும் அவங்க சொன்னபடி கேட்கும். இன்னும் வரல வந்தா இப்போ வந்து ஒரு ஆசனம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து 2 ஆசனம், அதாவது தனுராசனமும் சலபாசனமும் பண்றோம்னு சரி பண்ணிட்டு அது வந்து நாளைக்கும் பண்ணணுமா, இல்லாட்டி இல்ல நாளைக்கு வேற 2 பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு பண்ணாலும் பண்ணலாம். அது பண்ணலாம். அது ஆசனம் செய்யாம நீங்க காம இருக்கிறதுக்கு கட்டாயம் சில ஆசனங்களை ஆசனம் உள்ள இருக்குல்ல. அது மாதிரி ஆனா கட்டாயம் நீங்க எந்த ஆசனம் செஞ்சாலும் சரி சர்வாங்காசனம் கட்டாயம் செய்யணும். அது மறந்துடக்கூடாது. ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி அந்த ஆசனம் பண்ணா அந்த நல்ல வளையும். ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே சூரிய நமஸ்காரம் டெய்லி ஹேண்டில் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எப்போ இந்த மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நேரத்தில் ஹேண்டில் பண்ணுவீங்க. அதாவது தாராளமாக உங்கள் பாடி இனிமேல் உங்கள் பாடி முன்னால் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்காது. ஒரு வாரம் செய்யலைனாலும் மறுபடியும் செய்யும்போது வளையும். நல்ல தெரியும். ஒரு வாரம் செய்யலைனாலும் நீங்கள் போய் செய்யும்போது நல்ல காலையில் வந்து இந்த காலாசனம் அந்த இதெல்லாம் திருப்பி போடும்போதெல்லாம் பின்னாடி போய் டச் ஆகவே மாட்டேங்குது. முதல்ல ஆகாது. அது வந்து முதல்ல ஆகவே ஆகாது. நீங்க அவசரப்படவே கூடாது. நான் சொன்னோம்ல, இன்னைக்கு செடியை நட்டிட்டு நாளைக்கு பழம் விளைக்குவான கூடையை விட்டுறக்கூடாதுன்னு நான் வேடிக்கைக்கு சொன்னேன். உங்களுக்கு சொல்லுவாங்க தெரியும். அதான் இன்னைக்கு செடியை நட்டினீங்க, மறுநாள் ஒரு கூடையை கொண்டு வந்து இது சார் பழம் நிறைய கிடைக்குன்னு சொன்னாங்களேன்னு உட்கார்ந்த மாதிரி. இது வந்து இந்த கடை சாக்கு இல்லை, இந்த கடையில இல்லைன்னா அந்த கடையில இல்லை. ஏன்னா இந்த பாடி எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளால் அந்த ஸ்லோ ஸ்டடியில் மனம் ஊன்றி செய்ய தான் உங்களை யாருன்னு தெரியும். இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு நல்ல ஸ்லோ பேசிவில் நீங்கள் அப்படியே உட்காந்து கொடுக்க
உள்ள வந்து ஒரு நல்ல பவர் இருக்கு. அது மாதிரி தான் இந்த இப்போ வந்து சூட்சும பாடிக்கு உள்ளதை சொன்னேன். நல்லா தெரிஞ்சுங்க. அறியாமை, அப்புறம் அகங்காரம், ராகம், துவேஷம், மரண பயம். இதை நீங்க மாற்றி அமைச்சாதான் உங்களால எதுலையுமே ஒரு சமநிலையில இருந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்க இன்னைக்கு இந்த காரியத்தை செஞ்சால் நல்லா இருக்காதுன்னா முன்னூட்டியே செய்யும். இப்போ ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன், இப்போ காலைல ஆரம்பிக்கிறோம், காலைல கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பாக இருக்குது, அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே டவுன் ஆகுதுல்ல. அதுக்கு தான் பேட்டரி, அதுக்கு தான் ஆசனம். அதுதான் நீங்கள் கேட்டீங்களா, அதுக்கு ஆன்சர் சூப்பராக இருக்கு. போக பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டே போயிருக்கு. ஈவினிங் போகிறதுக்குள்ள இல்லை, அது வந்து பலவிதமான காரணம் என்ன, உங்களுடைய உடம்பு அதே இடத்துல இருந்தாலும் மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக ரவுண்டில் போய் அதெல்லாம் டயர்டாயிடும். அதாவது உடம்பால் உள்ள சத்து எடுக்கிறத விட மனதால் இருக்கிற சத்து தான் நிறைய இருக்கும். பிரெயினை பாருங்க நிறைய அப்படியே ஏதோ இது பண்ணி சண்டை போட்டு வந்த மாதிரி ஒரு டயர்டா சாயந்தரம் இனிமே வராது. வந்து பெட்டரா இருக்கு. அது இனிமேல் வராதான் சொல்ல, இனிமேல் வராது. நீங்க நல்ல அதான் சொல்லணும். சித்தம் முட்டு நீ என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கட்டாயம் செஞ்சுட்டு போயிடணும். என்ன செய்ய ஒரு 3 4 சூரிய நமஸ்காரம் ஒரு அனுபவத்தை கேளுங்க. சர்வாங்காசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா மெயினாக வந்து என்னென்னா மத்தியானத்துக்கு மேலே ஏன் வந்து ஸ்லோவாகுது அப்படின்னா வந்து 2 இது அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா வந்து இந்த ரைஸ் சாப்பிட்டோன்னா வந்து கொஞ்சம் டயர்டாகும். இந்த இது என்னென்னா ஒரு மாதிரி இந்த சுகர் ஏறின மாதிரி இல்லைன்னா ஒரு குளுக்கோஸ் இந்த மாதிரி இருக்கும். அது மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 45 minutes அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாகும். ஒன்றே ஒரு காஃபி எடுக்கும், காஃபி எடுத்தாலும் இன்னும் ஸ்லோவாகும். காஃபி குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப ஸ்லோவாகிடும். அப்புறம் எப்படா சாயந்தரம் வரும் வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு மாதிரி பசிக்கும் பயங்கரமாக. அப்போ இன்னும் நிறைய சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தான் இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து சர்வாங்காசனமும் இந்த இது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு மத்தியானம் சாப்பாடு அளவு கண்ட்ரோல் ஆகிடும். அது கண்ட்ரோல் ஆன உடனே உங்களுக்கு வந்து மத்தியானம் வந்து டயர்டாகிறது கம்மியாகும். எப்படின்னு நிறைய வந்து அது 1/2 வயதுக்கு மேலே சாப்பிட்டீங்கனாலே டயர்டாக இருக்குதுனால வாய்ப்புகள் ஜாஸ்தி. 1/2 வயது சாப்பாடு 1/4 வயது தண்ணி ஒரு கேப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு டயர்டாகுது. இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக உட்காந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 months வந்து எல்லாமே வந்து ஒரு டேட்டா எடுத்து தான் நான் அனலைஸ் பண்ணேன். என்னென்னாலே அதுதான் அனலைஸ் பண்ணேன். ஆக்சுவலாக என்னென்ன பண்ணேன் என்னென்னு வருதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் காஃபி நிப்பாட்டினேன். ஆஃபீஸில் காஃபி குடிக்கிறது அது போய் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். கோல்டு வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி மீடியம் வாட்டர்னால் நிறைய குடிச்சிடும். அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு கோல்டு வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிட்டே இருப்போம். அப்படியே நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்க வந்து உங்களுக்கு அந்த நம்ம அறியாமல் அந்த உட்காந்தே இருந்து நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து நிறைய உடம்பு சூடாகி நம்ம அறியாமல் நிறைய பாடியிலேருந்து இது எனர்ஜி போயிடும். இந்த எனர்ஜி போகும்போது தான் நமக்கு அந்த காஃபி குடிக்கிறதுக்கு உள்ள இது தூண்டும். அப்போ வந்து நான் கோல்டு வாட்டர் எடுத்து குடிச்சு அந்த இது மாதிரி டயத்தில் வந்து அது வேண்டாம் அப்படின்னு அந்த மனசு சொல்லறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யோகாலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நீங்கள் அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ் வராது. அது வராமல் இருக்கும்போது வந்து நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க. நான் வந்து இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சேன்னா, காலையில் ஒரு 5:30 to 6:30 நான் வந்து யோகா பண்ணிட்டு போகிறதுக்கும் 7 to 7:30 ஒரு யோகா பண்ணிட்டு போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 7 to 7:30 அந்த டயத்தில் கொஞ்சம் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து பேட்டரி சார்ஜ் கம்மியாகிடும். கடைசி ஒரு 3 மணிக்கு மேலாம் வந்து எப்படா 5 மணி ஆகும் வீட்டுக்கு அந்த ஃபீலிங் வந்துடும். இப்போ 5:30 to 6:30 நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க,
அது வந்து உங்களுக்கு ஈவினிங் நைட் வரைக்குமே வந்து அந்த அதே ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த சுறுசுறுப்பு உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்தால் கூட நான் வருவேன் கடற்கடன்னு எல்லாத்தையும் வீடை க்ளீன் பண்ணி நீட்டாக வச்ச மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் அப்படி நமக்கு மனசு வந்து பரபரன்னு இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸோடு நான் பார்த்தேன். அதில் வந்து என்னென்னா அந்த 5:30க்கு எந்திரிக்கிறது வந்து நம்ம எந்திரிக்கணும் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு 2 days வந்து எந்திரிக்கும் போது டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆகாது ஆக்சுவலாக அந்த ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அந்த எந்திரிச்சு பல்லு தேய்ச்சி ஒரு காலில் ஓட்டமா தண்ணி குடிக்கிற வரைக்கும் வந்து தான் நம்மளோட அந்த அதில் தான் நம்மளோட புஷ் பண்ணுறது இருக்குது. அது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து எதுவுமே இந்த டயர்னஸே இருக்காது. காலையில் சீக்கிரம் எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் ஒரு 3 மணி அப்போல்லாம் வந்து டயர்டாகிற மாதிரி இருக்கு. அது வந்து நம்ம நீங்கள் எந்திரிச்சு யோகா பண்ணாமல் போனீங்கன்னா டயர்டாகும். யோகா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து டயர்ட் தெரியாது. ஸோ அது வந்து நீங்கள் அது என்னென்னா அது உட்காந்து பண்ணி பார்க்கணும். இது வந்து நம்ம பாடியை நம்மளே ஒரு ரிசர்ச் நீங்கள் பார்க்கணும், ரிசர்ச் பண்ணணும். அது வந்து அது அப்போ தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து நமக்கு தெரியுது மத்தியானத்துக்கு மேலே நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கீழே போயிடும். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயத்தில் நான் வந்து 12 மணிக்கு மேலே சாப்பிட்டாலே எனக்கு வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் உட்காந்து பேப்பர் படிக்க தோணுமே வழியாக உட்காந்து அந்த எப்படி எழுத்து படிக்கிறது வந்து அப்படி பார்த்தா பறக்கும் எழுத்துலாம். இதே இது வேறு ஏதாவது நமக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் போகணும் வழியே வேறு வராது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் கூட நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஒரு பேப்பர் படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் வந்து ஒரு டாக்குமெண்ட் படிக்கிற வர மாட்டேங்குது அப்படின்னு. அது என்ன வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இது வந்து அப்படி கொஞ்சம் அப்படின்னு ஏன்னா உடம்பு வந்து டல்லாக இருக்கிறவங்கள பொழுது டல்லறதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணுறவங்களே வேலை செய்கிறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்காக நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். நீங்கள் கட்டாயமாக வந்து சூரிய நமஸ்காரமும் சர்வாங்காசனமும் போட்டுருவீங்க. சூரிய நமஸ்காரம் வந்து எது மிஸ் பண்ணாலும் சரி சூரிய நமஸ்காரம் பண்ணேன். இன்னொன்று வந்து முக்கியமானது அந்த டயர்டாகிறது தெரியுமா, நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நான் வந்து எப்போல்லாம் டயர்டாகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் வந்து பிராணாயாமம் பண்ணுவேன். வந்து காலையில் ஒரு வட்டம் இல்லை, மத்தியானம் ஒரு 12 மணிக்கு நான் பண்ணுவேன். பிராணாயத்துக்கு வந்து சாப்பிட்டோம் முடிச்சோம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 12 அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணுவேன். ஸோ ஒரு 4 தடவை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக நாடி சுத்தி பண்ணுவீங்களா? இன்னொன்று பிராணாயாமால எத்தனையோ இருக்குல்ல, உங்களுக்கு எது வேணாலும் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சாப்பாடு இருக்காது. அப்புறம் வந்து ஒரு 3 hours கழிச்சு திரும்ப ஒரு 4-5 மணிக்கு ஒரு 3-4 மணிக்கு திரும்ப ஒரு நான் பண்ணேன். ஸோ அது வந்து பண்ணேன். அதே மாதிரி நான் வந்து அது இந்த வெறும் இது மட்டும் இந்த பிராணாயாமம் மட்டும் பண்ணதுனால நான் 11 hours கண்டினியூஸாக கார் ஓட்டிருக்கேன். வாஷிங்டன்லேருந்து இங்கே வரும்போது வந்து வெறும் பயோ பிரேக் மட்டும் தான் எடுப்பேன். நான் கண்டினியூஸாக ஒரு டயர் இல்லாத ஓட்டிட்டேன். நான் அதே மாதிரி நான் இங்கேருந்து டீம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வண்டி ஓட்டிட்டு போது அப்படியே வந்து பிராணாயாமம் பண்ணிகிட்டே ஓட்டேன். நான் அப்படி பண்ணிங்கன்னா ஒரு 2 hours ஒரு தடவை நான் பண்ணிகிட்டே இருப்பேன், டயர்டே ஆகாது. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இது வந்து ப்ராக்டிக்கலாக என் உடம்பு வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது. மத்தியானம் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது பண்ணால் யாருக்கும் மெதுவாக பண்ணிடுறேன். அது மொத்தம் 4 நேரம் பண்ண சொல்லலாம். 4 நேரத்தில் நம்ம 12 மணிக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு நம்ம அதை சொல்லலை. 3 நேரம் கட்டாயம் இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிலர் மறந்துடுவாங்கிறதுனால தான் சொன்னாங்க. இல்லைன்னா உட்காந்து உடனே ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டுக்கலாம். என்ன சொல்லலான்னு சொல்லணும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வித்தின் 3 minutesக்குள்ள ஆக்ஷன் கலந்த வெட்டு வந்து பிரெயினுக்கு போய்கிட்டே இருக்கும். அது பியூரிஃபிகேஷன். இந்த முக்கியமாக இந்த மாதிரி பிராணாயாமால ரத்தமானது நல்ல ஒரு தூய்மை அடையுது. அதோடு இல்லாமல் ஆக்சிஜன் எப்போ ரத்தத்தோட கலக்க அப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் ரத்தத்துக்காக தான் அல்வா ஊற்ற மாதிரி நீங்கள் செய்ய அதை நீங்கள் கட்டியில் கொண்டு வரணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை என்ன மாதிரி பண்ணுறது? சாதாரணமாக இப்போ என்ன சொல்லுவது இன்ஹேல் எக்ஸல் ஸ்லோன்னு பேசி ஸ்பீடு ஸ்லோவாக தான் பண்ணி பிராணாயாமா அப்படின்னு எடுத்தாலே நாடி சுற்றி பிராணாயம் எடுத்தாலும் முதல்ல ஸ்லோவாக பண்ணிப்பார். ஃபாஸ்டஸ்டே கொடுக்கூடாது. கான்சன்ட்ரேஷன்
ஃபுல்லி காணும். உள்ள கொடுக்குறதையும் கவனிக்கணும், வெளியே எடுக்கிறதையும் கவனிக்கணும், நிறுத்துறதையும் கவனிக்கணும். அதான் அப்போ வந்து மைண்ட் வந்து வெளியே செல்லும். அப்போ ரொட்டீன் கொடுத்து 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 பார்க்க போது உங்களுக்கு வந்து மனமானது வெளிப்புறத்துக்கு குறைக்கும். அப்போ என்னென்ன செல்களுக்கு பூரா போய் குளுக்கோஸ் கொடுத்துட்டீங்க, எரிபொருளாக கொடுக்கப்படும். எரிக்க வேண்டியது தான் இதுக்கு இந்த இன்சுலின் வந்து போய் ஆனால் இந்த பிராணம் தான் பிரெயினுக்கு போகணும். பிரெயினுக்கு எவ்வளோ தூரம் குடிக்கல அவ்வளோ தூரம் சிம்பிள் தானே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் வந்து கொடுக்குறேன். தாராளமாக செய்யலாம். தாராளமாக இது வந்து அமிர்தம். இது என்ன காசா இதுக்கு என்ன துட்டா துடிக்கணும். இப்படியே ரொட்டீன் ப்ராக்டிஸ் பண்ணினா பசியே வராது, தண்ணி தான் வராது, பசி வராது. தண்ணி தான் வராது, இல்லாதே வந்து எவ்வளவு நேரம் பசி வராது, டயர்ட்னஸ் போகாது. இப்போ 1 மணிக்கு சாப்பிட்றோம், திருப்பியும் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு அடுத்த பிராணாயம் பண்ணலாம். முன்காந்த சக்தி வந்து எவ்வளவு பெரிய வேலை தூக்கிடுதான். வயிறு காலியா இருக்கும். வயிறு காலியா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்தா நான் உள்ள கொடுக்கறதுல வந்து ஒரு மின் சக்தியும் இந்த ஒரு காந்த சக்தியும் இந்த ஹார்ட் ஓடிக்கிறதுனால மின் சக்தியும் உண்டாது. ரெண்டு ஜாயின் பண்ணும்போது மின்காந்த சக்தியா மாறிடுதுங்க. அந்த உள்ள வைரஸோ அல்லது வந்து இதாக்கி ஜெம்ஸோ கேன்சரே வராதுங்கண்ணே, கேன்சரே வராதுங்க. கிளான்ஸுக்கெல்லாம் நல்ல சூப்பரான கிளான்ஸ் ஹார்மோன் சுரந்துக்கிட்டே ஹார்மோன் உங்களுக்கு வந்து கடிதம் மூலம் மெமரி பவர்லாம் பாஸ் ஆகுது. சாப்பாடுலாம் நிறைய செல்லுது. கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக பானமா ஆகிடும். ஆனால் நல்ல பிஸ்கட் போயிடும். அது எப்போ படுத்தாலும் சொல்லி உங்கள் இதில் போய் கம்ப்யூட்டரில் சொல்ல மாதிரி நாளைக்கு நான் 4 மணிக்கு இழந்துக்கணும்னு சொல்லிட்டு படுத்தீங்கன்னா டான் 4 மணிக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு படுக்கணும். படுக்கணும் கரெக்டாக நீங்கள் வந்து இழுப்போம். முதல்ல அந்த சோம்பல் வந்து நம்மளை ஏமாற்றும். அந்த ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ்ல நீங்க வின் பண்றதுல தான் இருக்கு. இந்த இன்னைக்கு வந்துரும். அது டீம் பிராக்டிஸ். அதுல நான் இப்ப பார்த்தாலே 6:30 மணிக்குள்ள டான். எனக்கு என்ன அதனால காலைல 5 மணிக்கு கிளம்ப வைப்பேன். நான் எனக்கு அதுதான் வந்து அந்த இதுதான் வரமாட்டேங்குது. முதல்ல சாட்டர்டே சண்டேலாம் வந்து 6 மணிக்கு மொழிக்கு வந்தா கூட எந்திரிச்சு என்ன பண்ண போறோம்? திரும்ப பார்த்தீங்கன்னா 9 தடைகள், 9 தடைகள். நோய் ஒரு தடை, கலர்ச்சி ஒரு தடை, சோம்பல் ஒரு தடை, சந்தேகம் ஒரு தடை, அதுக்கப்புறம் தவறாக விஷயத்தை புரிந்து கொள்வது ஒரு தடை, கவனக்குறைவு ஒரு தடை, புலனுணர்ச்சி பற்று ஒரு தடை, சமாதிப்படியை இட்டாத ஒரு தடை, கிடைத்ததை நழுவ விடுதல் ஒரு தடை. நான் அவரோட போகும்போது சொல்லியெல்லாம் நல்லா செய்யும், தியான நவலி எல்லாம் செய்வான். ஆனால் அவளத்தை விட்டுட்டு அப்போ வீட்டில் ரவுண்ட் அடி பிறகு அடுத்த தடவை உள்ள நுழைஞ்சி போய் சத்தம் போட்டான். நீ இது மாதிரி தெரிஞ்சிருந்து தெரியாதவன் தெரியலன்னா தெரியும் சொல்லலாம், எல்லாம் தெரிஞ்சிருந்து ஏன் செய்யாமல் சத்தம் பண்ணும்போது இப்படி நானும் செய்யும் போது நான் இருந்ததுனால அவன் கட்டாயம் செஞ்சேன் ஆகணும். அதுலேருந்து இப்படி சாப்போம் செஞ்சு ஒரு ஃபோனில் கேட்டே இருப்பேன். ஏதாவது டவுட் இருந்து கேட்போம். நவலிலாம் பண்ணுவீங்களா நீங்க? அண்ணா நல்ல பாருங்க என்ன ஏதாவது அதுல வந்துருவோம். உங்களுக்குலாம் நல்ல வரும், உங்களுக்குலாம் அருமையா வரும், அருமையா உங்க பாடிய நல்ல ஒரு. இப்ப நீங்க ஆரம்பம் தானே, இப்போ இப்ப ஒரு 2 மாசமாவது வேண்டாமா? அது ஆசனத்தை பலனை 4 மாசம் கழிச்சு தான் பார்க்கலாம்னு சொல்லலாம். 4 மாசம் கழிச்சா நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியலாக நீங்கள் எப்படி மாறி இருக்கீங்க, நீங்கள் டச்சோட பண்ணி பார்க்கணும். முன்னால் எப்படி இருந்தோம், இப்போ என்ன மாறி இருக்கு, முன்னால் ஒரு மனம் எப்படி இருந்துச்சு, இப்போ மனம் எப்படி கருத்து மாறிச்சு, முன்னால் உணவு எப்படி சாப்பிடுவோம், இப்போ எப்படி சாப்பிடுவோம், முன்னால் பேசுறது ஆட்கள்லாம் எப்படி தொடர்பு, இப்போ முன்னால் கார் எடுத்ததுக்கு இப்போ கார் எடுத்ததுக்கு எப்படி,
கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ண க்ளீனாக பண்ணலாம். இம்ப்ரூவ் வெயிட் மாறவே மாறாங்க. கான்ஸ்டன்ட். இவ்வளோ நாளாக எனக்குலாம் 25-30 வருஷம் ஒரே வெயிட். நல்ல இன்னைக்கு யாருனாலும் பார்த்தாலும் 7 வருஷமாவது அப்படியே 173 பவுண்ட்லேயே இருக்கும். இன்னும் ஒரு மேக்ஸிமம் 1/4 பவுண்ட் 1/2 பவுண்ட் முன்னாடி போயிடணும். அதே வெயிட். எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து என் கூட சேர்ந்த நாங்கள் எல்லாம் 99 நாங்கள் எல்லாம் ஒன்று கூட சேர்ந்து வந்தோம். இன்னும் வரையும் நான் வந்து அப்படியே இருக்கேன். அவனுக்கு ஒன்று நல்லா நடத்திருக்கேன். வலிப்பு வந்து ஆள் ஒன்று குண்டாகி எல்லாம் இருக்கு. நான் எப்படி ஒன்றும் அப்படியே இருக்கேன். இந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கேன் நான். அது வந்து ஒரு இப்போ கிடைச்சது உங்களுக்கு நல்லது. நல்ல கரெக்ட். அட்லீஸ்ட் இப்பயாவது தெரிஞ்சுது. நம்ம வந்து டெய்லி தான் மூச்சு விட்டுட்டு இருக்கோம். பிராணாயாமம் மாதிரி மூச்சு விடணும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் என்ன, எதை தேடுகின்றீர்களோ நல்ல இறைவனுடைய விளையாட்டே அதான். நீங்கள் விளையாட்டுன்னு நினச்சிடாதீங்க. எதை தேடுகின்றீர்களோ எங்கே போய் தேடினாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுக்கு வழி வந்து ஒருத்தர். அப்போ நீங்கள் சுதாரிக்கணும் தான். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். நம்ம எல்லாரையும் பார்த்து செஞ்சோம் போனோம்னு இருந்தெல்லாம் ஊருக்குள்ளே நீங்கள் முடியவே முடியாது. டிஸ்கஸ் பண்ணணும். கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு அதை டிஸ்கஸ் பண்ணணும். அது மாதிரி கொஞ்சம் நேரம் ஆசனங்களை போட்டாலும் நம்ம அதை நிறைவாக போட்டுக்கிட்டு இருந்தாலே மோர் பெனிஃபிட். நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். வளர்த்தையும் போட்டால் தாங்கிறது கிடையாது. அதனால தான் அவங்கள்ட்ட என்ன சந்தேகம்னாலும் கேட்டுடுங்கன்னா இதில் தெளிவு கிடைக்குன்னு வச்சுருங்க. நீங்கள் ரொட்டீனை போட்டே இருங்க. அதுவே உங்களை சரியான வழி கொண்டு போயிட்டே இருக்கும். இது இப்போ எதிர்பார்த்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அதான் சந்தேகம் சவராக புரிந்து கொள்ளுதல் நான் சொன்ன தடை. நீங்கள் போடுறது உங்களுக்கு உடலுக்கு எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறா அது கரெக்ட். இப்போ நீங்கள் போடுறீங்க உங்களுக்கு உடலுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கல, ஒரு சங்கடத்தைப்படுத்தலை, எதுவும் மாற்றி கொடுக்கலன்னா நீங்கள் போடுறது கரெக்டு. இன்னொருத்தர் வந்து என்னைய எப்படி போடுதுன்னா ஒன்றும் வேண்டாம், இது எனக்கு போதும் தைரியப்பட்டு. இப்போ சர்வாங்காசனம் பண்றதுனால இந்த இடம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் புதுசா பண்றது. ஆமாம் அது வந்து உண்மையான வலி இல்லை. இல்லை நீங்கள் என்னைக்கு அவ்வளோ வெயிட்டு உங்கள் கூல் வெயிட்டை ஷோல்டரில் கொண்டு கொடுத்தீங்க அதனால வர்ற டெம்பரரி தான். எனக்கு 2-3 நாள் இப்படி திரும்பி பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை அது இன்னும் படிப்படியாக எல்லாமே பரவாயில்ல. நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கும் அது ஆன்சர் தன்னாலே வந்துடும். மெடிசனுக்கே போடலாம். வந்து மெடிசனுக்கே போடலாம். இப்போ ஏதாவது உங்களை அறியாமல் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் அதை நிறுத்தணும். மருந்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் போது அங்கே மருந்து தந்தாலும் உங்கள் பாடி அக்செப்ட் பண்ண அந்த மருந்து இருந்தால் தான் இல்லை அப்படின்னு கிடையாது. இதே மாதிரி பிராணாயாமால நமக்கு வந்து முக்கியமாக உங்களுக்கு வேறு ஆசனத்தில் ஏதாவது செஞ்சு இப்போ வந்து எங்கள் வீட்டில் போய் இப்போ ஊருக்கு போகிறதுனால வந்து கேட்டு வர சொன்னாங்க. அண்ணனுக்கு அம்மாவுக்குலாம் வந்து சுகர் வந்து ரொம்ப இல்லை, பட் டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சியும் அதிகமாகவும் பயம் அப்படி இருக்கும். என்ன எங்கள் அத்தைக்கு வந்து ரொம்ப சிவியர். அவங்க வந்து இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் குறைக்கலாம், தைரியமாக குறைக்கலாம். அவங்களுக்கு வந்து எந்த தனுராசனம். ஓகே, தனுராசனத்தில் இப்போ நீங்கள் வந்து இப்படி வளைக்க அவங்களெல்லாம் போய் இப்படி வளைச்சாதான்னு சொல்லலாம். புறப்படுத்திட்டு கையை காலை பிடிச்சிட்டு தலையும் இப்படி தூக்கிட்டு இருந்தாலே அப்படியே இருந்தாலே போதும். இப்படி பிடிச்சிட்டு இருக்கோம்ல அந்த போஸில் நீங்கள் இருந்தாலே போதும். எவ்வளோ முடியுதோ. ஆமாம், எவ்வளோ முடியும். முதல்ல அப்படி தான் வரும். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கொஞ்சம் போதை தூக்க சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க அது வளையும். இந்த லெக் எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ் ஆமாம். நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸசைஸை கொடுத்தேன்னு சொல்லுங்க, சீக்கிரம் ரெக்கவரி. அந்த மாதிரி அழுத்த தேவை. அவங்க வந்து சர்வாங்காசனம் கண்டிப்பா பண்ணுமா? சர்வாங்காசனத்துக்கு பண்ணதுக்கு என்ன டெக்னிக் கிடைக்குன்னா இந்த மாதிரி ஆட்களை சீக்கிரம் 2 தலவாணி எடுக்கணும். நல்லா ஞாபகம் எடுக்கும். தலவாணி இந்த மாதிரி சுவரில் வைக்கணும்.
சிவர் கீழே வார் சொல்ல டெக்னிக் இது. சாதாரணமாக அது எல்லாருமே முடியாதவங்க ஏஜானவங்க செய்யக்கூடியதுக்கு உண்டான டெக்னிக்கை சொல்றாங்க. மல்லாந்து படுத்துக்கிடும். மல்லாந்து இப்படி சரியில் படுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் பட்டக்ஸை ரெண்டே அந்த தரவாணி மேலே வைக்கணும். உங்க பட்டக்ஸ் காலரைக்கு செவரில் வச்சிடும். கையை ரெண்டு சைடு சர்வாங்காசனம் ஆயிட்டல. ரெண்டு தலவாணி இருக்கு இந்த இடத்துல. அதில் பட்டக்ஸை கொண்டு வச்சுட்டு காலை ரெண்டு செவரில் தூக்கிறீங்க. கையை சைடு அப்படியே இருக்கீங்க. அதில் அப்படியே எவ்வளோ நேரம் உங்களால் முதல்ல இருக்க முடியும்னு பாருங்க. முதல்ல கொஞ்சம் நேரம் இருந்த உடனே கால்ட்ட அப்படி உள்ள தள்ளி மறுபடியும் மெல்லாந்து படுத்துடணும். சாந்தியாசனம் மறுபடியும் இருக்கும். அப்படி 3 தடவை செஞ்சு ஹார்ட் பேஷண்டா இருந்தாலும் யார் வேணாலும் இதை அவங்களே மெல்ல ஒரு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. எவ்வளவு தடியா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம மெதுவா மேலே ஏறிட்டு மெதுவா இறங்கி வந்துடும். ஆமா, இது வந்து நீங்க மல்லாந்து நீங்க படிக்கீங்க. இல்லாட்டா யாரும் இருந்தாங்கன்னா அவனை கொஞ்சம் அந்த மாதிரி காலை தூக்கி லாடி இருந்தேன். இல்லாட்டா அவங்களே யாருமே இல்லாமலே செஞ்சு மார்னிங் அண்ட் ஈவினிங். பாதிக்கப்பட்டவங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் செய்யணும். நீங்க சொன்னது வந்து தனுராசனம் அப்புறம் பச்சிமோசாசனம். ஆமா, பச்சிமோசாசனம். பச்சிமோசாசனத்துக்கு இப்போ அவங்களால முடியல. காலை ரெண்டையும் நீட்டிட்டு நேரே எடுத்து சொல்ல முடியும். இப்படி இந்த மாதிரி இப்படி இப்படி குளிஞ்சு ஆரம்பத்தில் இது 3 தான் வந்து சுகருக்கு ரொம்ப இல்ல. சுகருக்கு வந்து புஜங்காசனம் போடலாம். புஜங்காசனம் அது ஈஸி தான். ஒரு இருக்கிறதுல புஜங்காசனம் நமக்கு ஈஸியா இருக்கு. யாருக்கும் ஈஸியா போட. அதுதான் அது ஈஸியா எடுத்ததுக்கு தான் முதல்ல புஜங்காசனத்தை நாங்க எடுத்திருக்கோம். எல்லாராலையும் செய்ய முடியுங்கிறதுக்காகத்தான் புஜங்காசனத்தை முதல்ல எடுத்திருக்கோம். அதே மாதிரி வஜ்ராசனத்தை செய்ய சொல்லுங்க. உட்கார்ந்து மடிச்சு உட்கார்ந்து உட்கார்ந்து நல்லதான். அதில் உட்காந்துட்டே முன்னால குனிஞ்சு இறங்கி சொல்லுங்க. இது வந்து அவங்க இதுல வயிறு கண்கிரியாசுக்கு நம்ம ஒரு பயிற்சி கொடுக்கணும். அவ்வளவுதான். அர்த்தமச்சேந்திராஜன் எல்லாம் காலை மாற்றி போட்டு சொல்லலாம். இந்த இடத்துல சும்மா எப்படி தெரியும். கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் முதல்ல நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் செய்யும் போதே பாடி எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வரும். ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் பண்ணிட்டா ஓரளவு இந்த ஆசனம் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் செய்யும் போதே ரெடியூஸ் ஆகுங்க. ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் ஆகும்போது ரெடியூஸ். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக செய்யணும்ல டெய்லி. அப்போதான் வந்து ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு முடியுமோ என்ன முடியுமோ அது ஒன்றுமே இல்லாது பரவாயில்ல இல்லை. ஆனால் இப்போ புஜங்காசனத்தை செய்ய சொல்லலாம். சாதாரணமாக புஜங்காசனத்தை செய்யலாம். சர்வாங்காசனத்தை செய்யும்போது அந்த அஃபெக்ட் ஆகிறது வந்து படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகும். க்யூர் வரும். நல்ல தைரியமாக இருக்கும். அதே மாதிரி முட்டி ப்ராப்ளம்க்கு வந்து உட்கட்டாசனம், வீரபத்ராசனம். ஆமாம், கட்டாயம் உட்கட்டாசனம். இந்த மாதிரி வீரபத்ராசனம் கொடுக்கும். முட்டுவலி வீசிங்க்கு வந்து எதுவும் அதுக்கு வந்து அர்த்தமச்சேந்திராசனா, அர்த்தமச்சேந்திராசனா, புஜங்காசனம், அர்த்தமச்சேந்திராசனா சொன்னா சர்வாங்காசனம், மச்சாசனம், சுத்த வஜ்ராசனம், முட்டை பின்னால் வளையும்ல, அதெல்லாம் கொடுத்தா நல்ல கியூர். நிச்சயமா அவனுக்கு வந்து அந்த சப்பாலேருந்து விடுபடலாம், நல்லா விடப்படும். அதாவது அந்த மாதிரி ஒரு வீசிங் இதெல்லாம் என்ன காரணம்னு சொல்லணும்னா அது ஒரு டிசீஸ் இல்லைங்க, அது ஒரு அலர்ஜின்னு தான் சொல்லலாம். மெடிக்கலில் பொறுத்தவரை இட்ஸ் நாட் எ டிசீஸ், ஒரு அலர்ஜி. என்னன்னா அந்த தந்திகள்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் இருக்கு பார்த்தீங்களா, தந்திகள் சொல்லக்கூடிய பொடியான குழாய் வந்து ஒட்டிடுது.
அது ஒட்டின உடனே அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து சரியாக வெளியே போக மாட்டேங்குது. அது மாதிரி பிராணாயம் உள்ள நீங்கள் கொடுத்த பிராணாயமும் உள்ள ரத்தத்தோட சரியாக சேர மாட்டேங்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகனால அந்த மூச்சு திணறல் உண்டாகுது. இதுக்கு அவங்க என்ன சொல்லணும், நல்ல வேக்கும்படி வேகமாக நடக்கணும், இந்த மாதிரி உட்காந்து இறந்திக்கணும், இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்தாச்சு சொல்லணும்னா அந்த ஹீட்டில் அதே மாதிரி இல்லை. அந்த மெடிசனில் அவன் அதான் செய்தான். அந்த இதை விழிக்கைக்கு உண்டான உள்ள இதை ஹீட்டை கொடுத்தோன்னா அந்த இது ரத்த தந்தியெல்லாம் இல்லை விரிஞ்ச உடனே இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். இதனுடைய எஃபெக்ட் இருக்க தண்ணியும் அது அழகும். அந்த எஃபெக்ட் வந்து ரத்தத்தோட கலந்து யூரினாக போனோன்னா மறுபடியும் டல் ஆயிடும். ஆனால் இங்கே பெர்மனண்ட் கியூர் ஆயிடும். இந்த ஆசனங்களில் பெர்மனண்ட் கியூர். தைராய்டுக்கு வந்து சர்வாங்காசனம். ஆமாம், தைராய்டுக்கு நீங்கள் அந்த நெக்ரோட்டின் ஓடிட்டு இருந்தாலே காணாமல் அதுக்கப்புறம் கிட்ட நெருங்க முடியாது. அதுக்கு வந்து கட்டாயம் சர்வாங்காசனம், அந்த மாதிரி வந்து நம்ம மச்சாசனம், ஹலாசனம், இந்த மாதிரி அர்த்தம் சந்திராசனம், அடுத்தது திருப்பி பார்க்கணும்னா அது ஜங்காசனம், தனுராசனம், சுத்த வஜ்ராசனம் கலக்குவான். பழகிட்டே இருக்க எந்த ஏஜில் எப்போ வேணாலும் போட்டுகிட்டே இருக்கலாம். 90 வேணாலும் 80 வேணாலும். அதான் இதோடைய பெரிய சிறப்பு. நடக்க முடியல அதெல்லாம்ங்கிற அந்த இதே வேண்டாம். வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு காலையில் சாயந்தரம் போட்டேன்னு அதுவே உங்களுக்கு போதும். பெரிய ஒரு இப்போ தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்போ இந்த ஆசனம்லாம் ஒரு 6 மாதம் பண்ணுறாங்க, ஃபுல் கண்ட்ரோல் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஆசனம் போடலன்னு வச்சுக்கோங்க, திருப்பி தைராய்டு வருமா? அது வரதுக்கு உண்டான, ஏன்னா உணவு முறைகளில் நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுவீங்களா? உணவு முறைகளில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போகும்போது நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுதுங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம். அது மாதிரி என்ன சொல்றேன்னா, உடம்புக்கு லேசான ஒரு பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் கட்டாயம் தெரியும். டாக்டர் எழுதாங்க. இவங்க என்ன சொல்லாங்க, இந்த மாதிரி ரொட்டீன் ப்ராக்டிஸ் நீங்கள் பழையாச்சுன்னு சொன்னால் இனி இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வயசாகிட்டுன்னு சொல்லுங்க, ஏழோ நீங்கள் இதில் ரொம்ப தூரம் நடக்க முடியல, ஓட முடியுமா? முடியாது. அப்போ துண்டை வச்சுட்டு வீட்டில் ஒரு படிக்கிட்டே இருந்தால் என்று இளமையோட ஜம்முன்னு இருக்கலாம். அங்கே போகணும்னு அவசியம், வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நோ டிசீஸ். வயசான காலத்தில் யாருக்கும் நம்மளே லெட்டின் போடுற அளவுக்கு கடவுள் நமக்கு சக்தி கொடுக்குறாரு. படுத்து எழுதிக்கிட்டு மிச்ச சாப்பாடை சாப்பிடுது. உங்களுக்கு கோபதாபங்கள்லாம் மாறிடும். எனக்கு இந்த உணவை வச்சேன், ஏன் இப்படி வச்சேன், கடவுளை அப்படி இதெல்லாம் வராது. காரணம் என்ன, பாதிக்கப்படுறது பிராணாயாமம். அதுவும் எந்த இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் எந்த வயசா இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு பெஸ்ட் மெடிசனே பிராணாயாமா தான். கேரண்டி, வேற ஒன்றும் கேரண்டி. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் லைஃப் தான்ல, உங்கள் வாழ்க்கை நீட்டிக்கப்படுகிறது. அவங்க எதுவும் ஸ்பெஷலாக ஏதாவது கேர்ஃபுல்லாக பண்ணுமா? அவங்க சாதாரணமாக இன்ஹேல் உட்காந்து நிமிந்து முதுகு மத்தியில் எழுதும்போது நீதியா. அவங்க கீழே உட்கார முடியாட்டி என்ன வேண்டாம், சேர்ல உட்காந்துருக்கா, சிவரில் சாங்கி உட்காந்துக்கிடுங்க. சிவர் வந்து இவ்வளோ நேரியா தானே வச்சிருக்கோம், முதுகெலும்பு நேரியா இருக்கணும். அதுக்கு வந்து வித்த ஹெல்ப் ஆகும். தப்பு கிடையாது. கூடு எப்படி இருக்கக்கூடாது, நிமிந்து பிராணாயாமால முக்கியமான ஒரு அது பிராணாயாமால முக்கியமாக மூளை, ஹார்ட்டு, லங்ஸ் முக்கியமான பங்கெடுக்கு. கார்டியோ வெஸ்குலர் சிஸ்டம் முக்கியம். ரத்தம் நல்ல சுத்தவருத்தி, ரத்தம் நல்ல சுழற்சி முறையில் உடல் பூரா போகுது. செல்கள் வந்து நல்ல சரியாக கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் மாற்றப்படுது. கெமிக்கலாக இருக்கிற உடம்புல மாற்றம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பாலிக் அமிலம், லாக்டிக் ஆசிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர், இவ்வளவும் அதிகமாக ரத்தத்தில் சேர்றதை மாற்றி அமைக்கணும்னா பிராணாயாமம் வந்து ஃபிசிக்கல்ல. இப்போ அதே நேரில் வந்து நம்ம வந்து மனமய கோஷம், பிராணமய கோஷம் இருக்கான். பிராணமய கோஷத்தை சரி பண்ணும்போது மனமய கோஷமும் சரியாயிடும்.
அதான் சொன்னா முக்குணம் மூடற மூலத்தை சிக்கனா பிடித்து திருத்திட்டு தக்க இடம்பலம் நாழிகை சாதி பார்த்து வைக்கும் உயிர்நிலை வானவர் போனேன்னா நல்லவர். அதாவது முக்குணம் மூடற ரஜோ குணம் தமோ குணம் சத்துவ குணம் மூணுமே பவர்னஸ் ஆகிறதுக்கு மூலத்தை பிராணவாயுவை இங்க மூலாதாரத்தின் மூலம் கொண்டு வரணும், மூலாதாரத்தை கொண்டு வரணும். தக்க இடபலம் இடைகளை பிங்களை வழியாக நாழிகை சாதிப்பார். அப்படி சாதிக்கும் போது என்ன ஆகும் சொன்னால் ஆயுள் கூடுது. அதே மாதிரி பிராணாயாமத்தினால ஸ்கின் ப்ராப்ளம் கூட ஜெனரலாவே நாள்பட்ட 10 ரொம்ப நாள போகாமலேயே ஒரு 10 மாதிரி வெள்ளை கொஞ்சம் வெள்ளை எல்லாம் சர்வாங்காசனத்தில் க்யூர் ஆகிடும். தொடர்ந்து போட்டு வந்து ஃபேட் ஆகிட்டே வரணும். 1.5 இயர்ஸ் ஆகும். பிராணாயாமால பாடி வந்து நல்ல ஷைனிங்காக ஸ்ரிங்க்லாம் மாறி அதே மாதிரி ஒரு நாளாக உணவு முறைகளில் வந்து நீங்கள் எப்பவுமே ராத்திரிலாம் எப்படின்னா செமிக்கக்கூடிய உணவாக கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். செமிக்கக்கூடிய ருசிக்காக கொடுக்கக்கூடாது. சிக்கன் அது மாதிரிலாம் சாப்பிட்டுக்கணும். கூடவே கூடாது. யூ கேன் சேஞ்ச் மாறி ஆகணும். வெஜிடேரியன் தான் பெஸ்ட். சிக்கனை தான் இல்லை, சிக்கனை தான் நீங்கள் ஆசைத்தீர தின்னு செய்யா மறுபடி ஏஜாகும் பொழுது உங்களுக்கு வந்து சுகமான வாழ்க்கை வேணுமா, அந்த ருசியான வாழ்க்கை வேணுமா? யூ மஸ்ட் டேஸ்டி. வாழ்க்கை 2-3 மணி நேரம்